பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சி நேற்று பிரம்மாண்டமாக தொடங்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சிக்கான முதல் ப்ரோமோ இன்னைக்கு வெளியாகி இருக்குது. இதில் எந்த சீசன்லையுமே இல்லாத வகையில் 24 மணி நேரத்துக்குள்ள முதல் எலிமினேஷன் நடக்க இருக்குது. ஆரம்பத்திலேயே கொளுத்தி போடுற வகையில் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை ஓப்பன் நாமினேஷன் பண்ண வச்சிருக்கிறாங்க. இந்த சீசன்ல 18 போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டையுமே டம்மி டிராஃபி ஒன்று கொடுத்து கடைசியில் அதை கொண்டு வந்தா ஒரிஜினல் டிராஃபி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி எல்லாரையும் வாழ்த்தி உள்ள அனுப்புனாங்க. அதோட முதல் நாளே பிக் பாஸ் வீட்டுக்கு நடுவில் கோடு போடப்பட்டு பாய்ஸ் ஒரு பக்கம் கேர்ள்ஸ் ஒரு பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸும் போட்டுட்டாங்க. வழக்கமா இதுவரை நடந்து முடிஞ்ச சீசன்ல முதல் வாரம் ஜாலியா இருக்கும். சில சமயங்கள்ல முதல் வாரம் எலிமினேஷனும் இருக்காது. ஆனா இந்த முறை ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படிங்கிறதுனால இந்த சீசன் பல ட்விஸ்டோட ஆரம்பமாகி இருக்குது. கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுமே ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனியா பிரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸும் போட்டிருக்காங்க. இதனால எல்லாருமே குழம்பி போயிட்டாங்க. கடைசியில ஆண்கள் பெண்கள் கேட்ட சகல சௌகரியமா இருக்கிற ரூமா விட்டு கொடுத்துட்டாங்க. என்னதான் ஆண்கள் டீம்ல விட்டு கொடுத்தாலும் கூடவே ஒரு செக் வச்சு நாங்க சொல்ற ஒரு வாரம் நீங்க எந்த ஆண்களையும் எலிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷனுமே போட்டாங்க. இதை பெண்களும் ஏத்துக்கிட்டாங்க. முதல் நாளே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டாஸ்க்கும் சலசலப்பும் தொடங்கிருச்சு. இப்படி இருக்க நிலையில முதல் நாள்ல வெளியாகி இருக்கிற ப்ரோமோல 24 மணி நேரத்துல ஒரு போட்டியாளர் வெளியேறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ல சொல்லிட்டாங்க. அது எல்லாருக்குமே ஷாக்கிங்கான விஷயம்தான். இதை கேட்ட கண்டஸ்டன்ஸ்மே ஒரு நாள்ல எப்படி சக கண்டஸ்டன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எவிக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற சலசலப்பும் தொடங்கிருச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுமே ஒவ்வொருத்தவங்களோட பேரை அவங்க முகத்துக்கு முன்னாடியே நாமினேட் பண்ணிட்டாங்க. அந்த வகையில சத்யா, ரவீந்தர், சாச்சரா நமிதாஸ், ஜாக்லின், அர்ணோ இவங்கெல்லாம் நாமினேட் ஆகியிருக்காங்க. இதுல சாச்சரா நமிதாஸ் தான் வெளியேறி இருக்கிறதா சொல்லப்படுது. இது கண்டஸ்டன்ட் மட்டும் இல்லாம ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை தான் இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த வகையில சாச்சனா மகாராஜா படத்துல விஜய் சேதுபதியோட பொண்ணா நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல விஜய் சேதுபதி சாச்சனாவை இன்ட்ரோ பண்ணும்போது நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தா நீ வருத்தப்படாத, உனக்கு இங்க என்னை பார்த்து அப்பா அப்படின்னு கூப்பிடணும்னு தோணுச்சுன்னா அப்பான்னு கூப்பிடு, சார் அப்படின்னு கூப்பிடணும்னு தோணுச்சுன்னா சார்னு கூப்பிடு, எதுனாலும் உன்னோட இஷ்டம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மட்டமா கேம் விளையாடிட்டு வார கடைசியில வந்து அப்பான்னு ஏமாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸும் கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில இப்போ சாச்சனா எவிக்டா இருக்கிறதா ஒரு நியூஸ் வெளியாகி இருக்குது. இதுக்கு விஜய் சேதுபதி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.